இந்த +2 பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? உங்களை என்னன்னு சொன்னாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது? 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, உன் வாழ்க்கையிலே நீ ஜெயிக்கலாம், அப்படிதானே சொன்னாங்க. இப்ப என்னப்பா சொல்றாங்க? 12th மட்டும் பாஸ் பண்ணிடு, அப்பதான் உன் வாழ்க்கையில், அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தைகளே, படிக்கட்டுகள் தான். அடுத்த அடுத்த கட்டத்திற்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் கீழே நின்று விடுகிறார்களோ தகுந்ததுதான் ஜெயிக்கும், தகாதது கீழே விழும். தகாதது கீழே போய்கிட்டே இருக்கும். நம்மை தக்கதாக ஆக்கிக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயம். நான் எப்பவுமே குழந்தைகளிடத்தில் பேச வரும்பொழுது கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஏதாவது இதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தேன். சார் இந்த உடம்ப வளைச்சி கம்பு போட்டு மேலே ஏறி குதிக்கிறத பத்தி சொன்னார். அந்த உயரம் தாண்டுதல், அந்த உயரம் தாண்டுதல்ல எனக்கு ஒரு சின்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தோணுது. நீ எப்பவுமே உயரம் தாண்டுதல் பண்ற போல் வால்ட் அப்படி வச்சு அடிப்பாங்க தெரியுமா, மேல கேரி குதிப்பாங்களே, நீ அந்த ஸ்போர்ட்ஸை மட்டும் பாரு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 2 இடங்களில் தான் ஒரு மனிதன் முழுமையாக கான்சென்ட்ரேஷன்ல இருப்பான். ஒன்னு ஸ்போர்ட்ஸ், ஒன்னு புக் ரீடிங். இது ரெண்டுத்திலுமே கான்சென்ட்ரேஷன் தவறிடுச்சுன்னா நீ அதுக்குள்ள நிக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல உயரம் தாண்டுதல்ல நீ பாரு, அவனை பாரு, அவன் வர்றதை பாரு, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வருவான். அவன் சும்மா தான் வந்து உட்காருவான். அவன் கையில அந்த கம்பு இருக்கும், கம்பை அவன் விளையாடிக்கிட்டு தான் இருப்பான். இலக்குக்கு அவன் நிற்கின்ற பொழுதுதான் அவன் கையில் விளையாட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்பு ஆயுதமாக மாறும். அந்த ஆயுதமா அவன் மாற. இன்னைக்கு நீ போய் உன்னால முடிஞ்சதுன்னா ஸ்கூல்ல அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கிரீன்ல போய் அவன் குதிக்கிறவனை அந்த ஸ்போர்ட்ஸை போட்டு ஸ்லோ மோஷன்ல காட்ட சொல்லு. முடிஞ்சா யாராவது கிராஃபிக் பண்றவங்க இருந்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணு இருக்குல்ல, எப்பவுமே கண்கள் ரொம்ப முக்கியம். எந்த இலக்கை தொடுவதாக இருந்தாலும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் உன்னுடைய ஐஸ்ல தான் நிற்கும். நீ அந்த உயரம் தாண்டுகின்ற மனுஷனுடைய அந்த கண்ணை பாரு, மேல ஒரு சின்ன கம்பி இருக்கும், அவன் ஓடி நின்னு எகிரி மேல போகணும், உடம்ப அவன் மேல தூக்கி போடணுங்க. ஒரு டிஸ்கஸ் மாதிரியோ அல்லது ஷார்ட் புட் மாதிரியோ பொருளை தூக்கி அடிக்கிறது இல்ல, அவன் தன்னைத்தானே தூக்கி அடிக்கணும். பெரிய ஸ்போர்ட்ஸ் சொன்னார் அவரு, தன்னை தூக்கி அப்படி அடிக்கணும்னா அவன் பார்வை முதல்ல அந்த எல்லை இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுதுன்னு பாரு. 40 மார்க் வாங்கினா பாஸ் தான். ஆனா நீ 40க்கு குறி வச்சேன்னு வச்சுக்க, 29 தான் வரும். நீ 90க்கு குறி வச்சாதான் 70வது வரும். குறி பெருசா வைக்கணும், இலக்கு பெருசா வைக்கணும். அவனுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த கோடுல இருக்க அது கண்ணு, கோட்டுக்கு ஒரு 2 அடி மேலதான் அவன் இலக்க வைப்பான். அப்போதான் அவனால அந்த எட்ஜையே தாண்ட முடியும். அவனுடைய கான்சென்ட்ரேஷனை பாரு, அவன் நின்னு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூச்சு எடுத்துட்டு அவன் போறதை பாரு. நீங்க எவ்வளவு விளையாட்டா இருக்கிறீங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொன்னா டீச்சர்ஸ் மேல எவ்வளவு கோவப்படுறீங்க. எங்களுக்கு என்னங்க, ஏதோ சார் சொன்ன மாதிரி நீ IAS ஆபீசராவோ IPS ஆபீசராவோ மந்திரியாவோ போவ, இன்னும் 15 வருஷம் கழிச்சு பாரு, தாளாளர் அதே சீட்ல தான் உட்கார்ந்துருப்பாரு, கொஞ்சம் வயசா இருக்கும். வேற எதுவுமே இல்லைங்க இவர்களுக்கு எல்லை. உங்களுக்கு எல்லைகளை காட்டி காட்டி கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். புத்திசாலியான குழந்தை தன்னை செதுக்க வரக்கூடிய உளியை வரவேற்கும். புத்தி கெட்ட கல் பட்டு தெரித்து படிக்கல்லாகவும், புத்தி உள்ள கல் செதுக்கப்பட்டு சிலையாகும். இவ்வளவுதான். புத்தியுடைய கல்லாயிரு, புத்திசாலிதனோட வாழ்க்கையை சந்தி. நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த ஜட்ஜஸா உட்கார வைப்பாங்க. இங்க எத்தனை பேர் ஜட்ஜஸா போயிருக்கீங்கன்னு தெரியுது? டீச்சர்ஸ் ஜட்ஜஸா போய் உட்காருவீங்கல்ல, தோத்து போன குழந்தைகள் கிட்ட என்னம்மா சொல்வீங்க? பெட்டர் லக். தோத்த குழந்தைகள் என்ன சொல்வீங்க? நான் நல்லா தான் மிஸ் பண்ணேன், அந்த ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய டீச்சருக்கு வேற யாரையோ பிடிச்சி போச்சு, அதான் அவங்களுக்கு மார்க் போட்டாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்ல, என் பிள்ளை நல்லா தான் பண்ணியிருக்கோம், அவன் எங்க கட்டையில் போறவன் வெயில்ல காயறவன், நான் என் பிள்ளைக்கு இப்படி மார்க் போட்டானோ இப்படி பண்ணானோன்னு சொல்லி
தோற்கக்கூடியவர்கள் சமாதானம் செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க எழுந்து வெளில போறாங்க, பேசுறது முக்கியமா அவங்கள வேடிக்கை பார்க்கறது முக்கியமா? அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப பார்த்து முடிச்சிட்டேன், என்ன சாதிச்ச? இதான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்டேன். கவனம் கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சின்ன விஷயமா இருந்தாலும். தோற்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் மீது பிழை போட்டு மற்றவர்களை வசைப்பாடி தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். நான் தோற்கின்ற நேரங்களில் எல்லாம் யாரையும் குறை சொன்னது கிடையாது. ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எப்பவுமே ஜட்ஜா இருக்கும்போது அதான் சொன்னேன். ஏன் தோத்த? யோசி. நீ தோத்திருக்க கூடாது. உன்னை விட இன்னொருத்தன் வந்து நல்லா பண்ணிட்டான் அப்படிங்கறதுனால கூட நீ தோத்திருக்க கூடாது. டஃப் கொடுத்துருக்கணும், வந்து நின்று இருந்திருக்கணும். எப்படி போச்சு? யோசி. இப்படித்தான் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும். எப்பொழுதுமே தோற்க கூடாது என்பதுதான். விட்டு கொடுப்பது என்பது வேறு, தோற்பது என்பது வேறு. விட்டு கொடுக்கலாமே தவிர ஒருபோதும் தோற்க கூடாது குழந்தைகளே. வாழ்க்கையில் நஷ்டம் வரலாம் குழந்தைகளே, தோற்க கூடாது. தோல்வி என்பது நமக்கான அவமானமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பாடுபட்டு இந்த சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை பற்றி உங்கள் தாளாளர் சொன்னார். உங்கள் பாட்டன் பூட்டிகளுக்கு கிடைக்காத இந்த நாற்காலி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல்லாண்டு காலமான ஒரு போராட்ட வரலாறுக்கு பிறகுதான் குடியாத்தத்தில் பிறந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் படிக்கக்கூடிய, தமிழை வாசிக்கக்கூடிய, நீட் தேர்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வாய்த்திருக்கிறது. தோற்கக்கூடாது. சீஸ் த டே, சீஸ் த அவர், சீஸ் த செகண்ட். ஒவ்வொரு வினாடியையும் கையகப்படுத்திக்கொள். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு தோற்கிறவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் பார்ப்பேன். எவன் தோக்குறான்? நேற்று எங்கள் காலேஜில் கேம்ப் நடந்தது. நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் தானே நீங்கள், 15 இயர்ஸ். ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். இந்த வயசில் உனக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா நீ சில எல்லைகளை மிக எளிதாக தொட்டு விடலாம். ஒரு பொண்ணுப்பா எவரெஸ்ட் மலை ஏறுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஒரு பொண்ணு. அவளுக்கு நோக்கமே எவரெஸ்ட் மலை ஏறுறது. ஒரு நாள் அவ வந்து ரயில்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவ நகையை யாரோ பறிச்சிருக்காங்க. நகையை பறிச்ச உடனே அவ அதை போராடி இருக்கா பாரு, அவளை கீழே தள்ளி விட்டான் அந்த திருட. அவ ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்தா பாரு, வெளியில வந்து ட்ராக்ல அவ கால் மாட்டி அவளுடைய லெஃப்ட் லெக் முட்டி காலுக்கு கீழே ஒரு 2 இன்ச்ல கட் ஆயிடுச்சு. ஹோல் டே அவ உட்கார்ந்துருக்கா. இன்னொரு காலையை எடுத்துடணும், அப்பதான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லும் பொழுது இல்ல அப்படின்னு அவ வெயிட் பண்றா. எதுக்குன்னா மயக்க மருந்துக்கு வெயிட் பண்றா. மயக்க மருந்து இல்ல அந்த ஊர்ல. அவ வெயிட் பண்ணிட்டு இதுக்கு மேல் மயக்க மருந்து வராது, 2 காலையும் வெட்டிட வேண்டியதுதான், வேற வாய்ப்பே இல்லை, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 2 காலம் போயிரும் அப்படின்னும் பொழுது அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஒரு கால் இருக்கட்டும், மயக்க மருந்து இல்லாம என்னுடைய இன்னொரு காலை ஆபரேட் பண்ணுங்கன்னு சொன்னான். அசந்து போனேங்க. மயக்க மருந்து அவ சொல்றா, ஒரு நாள் முழுக்க நான் இந்த அருந்த காலோட உட்கார்ந்து இருக்கிறேன், எந்த மருந்தும் இல்ல, இன்னொரு 2 மணி நேரம் தானே, அறுத்து போடுங்க, என்ன ஆகுறது பார்க்கலாம். என்ன டிட்டர்மினேஷன் அந்த பொண்ணுக்கு. அறுத்து போட்டாங்க. அந்த காலை ஒண்ணு மாட்டிக்கிட்டு அவ எவரெஸ்ட் ஏறிட்டா. எவரெஸ்ட்ல உட்கார்ந்துட்டு பேட்டி கொடுக்கிறா. இன்றைய நாள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நாள். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை எந்த கஷ்டம் வந்தாலும் தோற்காதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் போகலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்பா. நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் பொழுது என் மாமா வந்து சொன்னாரு, என்ன இப்படியே படுத்துட்டு இருக்க போறியா, ஒரு காலில் கூட எவரெஸ்ட் ஏறலாம் அப்படின்ட்டு போனார். அந்த ஒரு சொல் போதுமானது அந்த எவரெஸ்டை நான் ஏறுவதற்கு என்று சொன்னார். இந்த காட்சியை நான் பார்க்கிறேன், இந்த காட்சியை நான் பார்க்கிறேன். ஆனா என் மனசுல எதுவுமே தொடலைங்க. ஏன் தெரியுமா? நான் அப்படித்தான். என்னால் எனக்கு எவ்வளவு விபத்துகள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு கீழே விழுந்தாலும், என் இலக்கை எடுத்த அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தினுடைய நெருப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒன்று, அந்த பெண்ணிடத்தில் என்ன பிடிச்சது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன்.
அந்த பேட்டி எடுத்தாங்கப்பா. நான் நேற்று அதை வெளிப்படுத்தினேன். எங்க தெரியுமா அந்த பொண்ணு என்ன ஜெயிச்சா? கால் கட்டாயிட்டு தன்னுடைய இலக்கை அவ அடைஞ்ச போது அவ ஜெயிக்கல. அது எல்லாருமே நாம் அப்படிதான் இருப்போம். நம்மள கொஞ்சம் பேர் தான் இலக்கை விட்டு கொடுப்போம். என்ன மாதிரி தான் நீங்க எல்லாரும், உங்களை மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் அந்த பொண்ணும். உலகத்தில் எதுவும் நூதனமானது இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப என் மனசை பாதிச்ச ஒரு விஷயம், அவ அந்த பேட்டி முழுக்க எங்க தெரியுமா கொடுத்தா? அவ அந்த பேட்டி முழுக்க ரயில்வே ட்ராக்ல நடந்துகிட்டே கொடுத்தாப்பா. என்னால தாங்க முடியல. என்னால் இலக்குகளை ஜெயித்து விட முடியும், ஆனால் நான் துக்கித்த இடங்களிலே என்னால் நின்று விட முடியாமல் நான் தவித்த என் மனதிற்கு ஒரு தீபமாக ஏற்றி கொடுக்கப்பட்ட ஒரு இடம். எந்த இடம் உன்னை தோற்கடிக்கிறதோ அங்கே நின்றுதான் நீ ஜெயிக்க வேண்டுமே தவிர அடுத்த கட்டத்திற்கு பறந்து கொண்டே போவதல்ல. அந்த வினாடியில் நின்று ஜெயிப்பது, அங்க நின்று ஜெயிக்கணும்ப்பா. நான் அந்த உங்க சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் பதில் சொல்லிடுவீங்க. ஓட்டப்பந்தயத்தினுடைய மாவீரன் யாரு? எல்லாருக்கும் தெரியுதுங்க. யாருங்க அவன்? பார்த்திருக்கீங்களா? தெரியாதுங்க. எப்படி குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருடைய ஒரு 10-15 வயசு இருக்குமா உங்களுக்கு? உங்கள் வரைக்கும் உசேன் போல்ட் வந்து சேர்ந்து இருக்கிறான். என்ன பண்ண அவன்? நான் ஒன்னு கேட்கிறேன், அவனை போல் வேறு யாருமே சாதிச்சது இல்லையா? ஓட்டப்பந்தய வரலாற்றில் சாதிச்சிருக்காங்களா? எல்லாருமே பண்ணி தான் இருக்காங்க, எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க, அவன் சாதிச்சிருக்கான். அதனால நம்ம மனசுல அவன் நிக்கிறான். அவன் என்ன சாதிச்சான்பா? வேர்ல்ட் ரெக்கார்டு. அவன் பண்ணது வேர்ல்ட் ரெக்கார்ட். பாய்ஸ் நிமிந்தோக்கார், இப்பவே அரைஞ்சு உயர்ந்துட்ட. தலை இப்படி கீழே போடாத எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த காந்தியடிகளுடைய 3 குரங்கோடு சேர்த்து இன்னொரு குரங்கு போடணுங்க. நம்ம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குரங்கு போடணும். எல்லாம் இப்படியே தான் இருக்குது. நிமிந்து பார். உசேன் போல்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 9.58 அவன் பண்ண ரெக்கார்ட். இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு முன்னால ஒரு fraction ஆஃப் செகண்டோ யாராலையும் போக முடியாது. போனா நரம்பு வெடிச்சிரும். இதான் அவனுடைய ரெக்கார்ட். நீயும் நானும் உசேன் போல்ட்ட சொல்றதுக்கு காரணம் தான். அவனே அடுத்த வாட்டி ஆடினா அது 63க்கு போயிடுச்சு, 10.3க்கு போயிடுச்சு. அவனாலேயே முடியல. அவன் தான் ரெக்கார்டை தானால அடிக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, எப்பொழுது ஒருவன் ஜெயிக்கிறான், எப்பொழுது ஒருவன் மேல் நோக்கி போகிறான், உள்ள ஒரு சின்ன ஃபயர் இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கணும்ப்பா. நம்ம அத்தனை பேர்கிட்டையும் ஒரு சின்ன வைராக்கியம் இருக்கணும். உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உன் உறவுகளால், இந்த ஊரால், நீ சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியால் யாரேனும் குறை சொல்லி இருந்தால் அதை நெருப்பா மனசுல வச்சுக்கோ. யாரெல்லாம் அந்த வாய்களினால் குறை சொன்னார்களோ அவங்கெல்லாம் நீ வரும்பொழுது எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும். உன்னுடைய அம்மா அப்பாக்கு எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுங்கிற அளவுக்கு வீரியமான ஒரு வைராகியத்தோடு இந்த தேர்வை சந்தி. இந்த தேர்வை சந்தி, நாளைய தேர்வை அந்த வைராகியத்தோடு சந்தி. பார், வெற்றி என்பது எப்படி உன் காலடிக்கு வரும் என்பதனை பார். உசேன் போல்ட்ட நான் பார்க்கிறேன். 2011 அவன் விளையாடுறான். ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவன். yellow and green அவனுடைய தேசிய கொடி நிறம். நான் யூடியூப்ல பார்க்கிறேன், நீயும் போய் யூடியூப்ல பாரு. உட்கார்றான். the fastest man under the sky உட்கார்றான். 10-15 பேர் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ஷாட் பண்ணாங்க, கன் ஷாட். கன் ஷாட் பண்ண உடனே அந்த வினாடியில ஒலிம்பிக் அந்த வினாடிய தப்பா கால் எடுத்து வச்சிட்டான். he disqualified. நீ போய் பாரு, டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டான்பா. அடுத்த சான்ஸ் இல்ல அவனுக்கு. கொஞ்சம் நினைச்சு பார், ஒலிம்பிக் வரைக்கும் போய் சேரணும்னா அவன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அவன் செலவழிச்சிருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையின் மணித்துளிகளை.
சாதாரணமான சின்ன நாடு ஜமாய்க்கா. அந்த ஜமாய்க்கா நாட்டிலிருந்து அவன் ஒலிம்பிக்கு வந்து நிக்கணும்னா எவ்வளவு பெரிய பாடு. டிஸ்குவாலிஃபைட் பார்த்தன் தவறால். நீங்க ஜட்ஜஸ்லாம் சொல்றீங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு. சொல்ல முடியாது மேடம் இந்த தோல்விக்கெல்லாம். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் உடனே என்னுடைய போன்ல அந்த வசதி இருக்கு, க்ளோஸ் அப் பண்ணி அவன் முகத்தை மட்டும் பார்த்தேன். பிள்ளைகளா, தோத்த ஒருத்தன் என்ன மாதிரி முகத்தை வச்சிருக்கிறான்னு. அவன் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நெத்தி சுருங்க நிலத்தை பார்க்கறான், மேல கீழ பார்க்கல. 4-5 வாட்டி காரி துப்புறான். பனியனை கழட்டி வீசி அடிச்சிட்டான். வெறும் உடம்புல அப்படி கைய வச்சுக்கிட்டு நடக்கிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஒலிம்பிக், அதே ஓட்டப்பந்தயம். புள்ள வந்து உட்காந்துருக்குங்க, அந்த காம்படிஷன்ல உட்காந்துருக்கான் உசேன் போல்ட். அவ்வளோ பெரிய அவமானம் ஒரு மனிதனை சுக்குநூறாக அல்லவா ஆக்கும். அவன் தோற்காமல் அடுத்த நிலைக்கு வந்து நின்னான் பாருங்க. என் மனசுல அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. சரி, எப்படி ஓடுறேன்னு பார்க்கலாம். ஓடுறான், ஸ்லோ மிஷன்ல போட்டு பார்க்குறேன். ஓடுறான். அவன் கண் பார்வை தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. அவன் கண்ணு எங்க இருக்குதோ அங்கதான் உன் கருத்து இருக்கு. உன் கண் எங்க இருக்கு? அவன் கண் எங்க இருந்ததுன்னு பார்த்தேன். அவன் கண் எங்க இருக்கும்பா? கன் ஷாட்ல இலக்கு டச்சிங் பாயிண்ட் அங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவன் காலில் எங்கேயும் இல்லை. அவன் பார்வை எங்க இருந்தது தெரியுமா? அந்த டைம் போர்ட்ல இருந்தது. ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு உள்ள ஓடிட்டானா உலகத்துல எந்த மனிதனாலும் ஓட முடியாத எல்லையை அவன் அடைந்து விட்டான். கூட இருக்கிற யாரும் அந்த உயரத்தை தொட முடியாது என்று அவன் நம்பினான். அவன் நம்பிவிட்டு அந்த உயரத்தை மட்டும்தான் தன் காம்படிஷனாக வைத்தானே தவிர கூட ஓடியவர்களை அவன் ஒருபோதும் போட்டியாளனாக நினைக்கவில்லை. அவன் காலத்தை போட்டியாளனாக நினைத்தான். அதனால் அவன் மிகப்பெரிய எல்லையை அடைந்தான். குழந்தைகளே, நீங்கள் வரலாறை, காலத்தை இலக்காக வையுங்கள். மனிதர்களை அல்ல, கூட படிக்கிற மனிதர்களை அல்ல, கூட வேலை செய்கின்றவர்கள் இல்லை நம்ம காம்படிஷன், கூட படிக்கிறவங்க இல்லை நம்மளுடைய காம்படிஷன். நம்முடைய இலக்கு எல்லாம் காலம்தான். கால